போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடியா லேடியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசினாங்க. இப்போ அதே பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்போ தேர்தல் அறிக்கையிலேயே பாஜக வந்து வங்காளதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் வர்றவங்கள ஜெயலலிதா மட்டுமே எனக்கு தெரிந்து இந்திய துணைக்கண்டத்திலேயே கூட்டணிகள் என்பது அதிகாரத்தில் என் கட்சிக்கு என்ன பங்கு, அதற்கு எனக்கு எத்தனை தொகுதி என்ற விஷயங்களை பேசி பேரம் பேசி முடிவுக்கு வருவதுதான். கட்சி சார்பற்ற அரசியல் என்று ஒன்று இங்கே 2017 ஜனவரியில் அறுதியிடப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு வாக்குகள் எல்லாம் இந்த ஆட்சி வந்து 3 மாதம் கூட தாங்காது. இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தில் போய்விடும். இந்த ஆட்சி ஓராண்டுக்கு மேல் எப்படி தாக்கு பிடிக்கும்? தமிழ்நாட்டில் பெருவாரியான கருத்து கணிப்பு பொய்த்தது என்பதும், 2014 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் பொய்த்தது என்பதும், 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஊடகங்களுடைய பெருவாரியான கருத்து கணிப்பு பொய்த்தது என்பதும், ரஜினி கமல் போட்டி என்று திரைப்படத்தில் இருக்கலாம், ரசிகர்களுக்குள்ள வேறுபாடு இருப்பதாக நம்பலாம். ஆனால் கமலும் ரஜினியும் அப்பொழுதும் சந்திக்கும் பொழுதெல்லாம் நண்பர்கள் சொல்லிக்குவாங்க. தேமுதிகவோட அரசியல் நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக மட்டும் ஏதோ கொள்கை அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் தான் கூட்டணி சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சார், இன்னைக்கு நாளில் வந்து நம்ம பார்த்தோம்னா 2 ஹீட்டடான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே சென்சேஷனாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து திராவிட அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொன்ன பாமகவும், மத்தியில் ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுக கூட ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு கூட்டணியை பார்த்து நிறைய பேர் நிறைய விமர்சன ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வெற்றி பெறணும், எண்ணிக்கை வரணும். எண்ணிக்கை மக்களவை தேர்தலாக 172 எண்ணிக்கை வரணும். நாங்கள் மக்களவையில் பெரும்பான்மை ஆகணும். தனி எந்த கட்சியும் இன்றைக்கு ஆக முடியாது. கூட்டணிகள் தான் கண்டிப்பாக இந்தியா முழுக்கவே. தப்பித்தவரி 2014 தனி கட்சி வந்துருச்சு. ஆனால் இனிமேல் வர முடியாது. அதிலிருந்து இந்த முறை வர முடியாது. அதனால் கூட்டணிகள் தான் என்பது தான், அலையன்சஸ் தான் வந்து இந்த முறை வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய செய்தி. அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளேயும். அப்போது திமுகவோ அதிமுகவோ அமமுகவோ ஏதோ ஒன்று கூட சேர்ந்து தான் ஆகணும். இதுதான் யதார்த்தத்தில் இருக்குது. அதனால் அவங்க வந்து கணக்கு எண்ணிக்கை தங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி சௌகரியமானது என்பதாக பார்த்து சேர முயற்சி பண்ணுவாங்க. சார், இந்த ஒரு கூட்டணிக்கு முன்னாடி, அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடியா லேடியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசினாங்க. மோடி வர்சஸ் லேடி அப்படின்ற மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்போ அதே அதிமுகவோட இந்த அமைச்சர்களும் இந்த கேபினெட்டும் இந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்போ அப்போவே இது பேசி வச்ச மாதிரியான ஒரு அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறமான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் இந்த ஒரு கூட்டணிக்கு நிலைப்பாடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக வந்து ஜெயலலிதா இருக்கும் பொழுது குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியா என்று கேட்டது வந்து வெறும் சொல்லாடல் கிடையாது. அதற்கு முன்னாலேயே நீங்கள் வந்து 2011 அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க. 2014 தான் அந்த தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கு முன்பே வந்து நடுவண் அரசில் உட்கார்ந்திருப்பது காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்த ஒவ்வொன்றுக்கும் மாநில அரசினுடைய உரிமையை பாதிக்கிறது, மாநிலத்தினுடைய உரிமையை பாதிக்கிறது என்பதாக செல்வி ஜெயலலிதா குரல் எழுப்பினாங்க. குறிப்பாக வந்து அப்போது உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருக்கிறாரு. இவங்க வந்து டெல்லி போகிறாங்க. தமிழ்நாடு ஹவுஸில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா ஊடகங்களையும் கூட்டுறாங்க. கூட்டி சொல்கிறாங்க, சிவகங்கையில் வெற்றி பெறாத ஒரு ஆள், தோற்று போனவர், வேறு மாதிரி வந்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டு உள்துறை அமைச்சராக இருக்கார் என்று கூட சொன்னாங்க. இவ்வளவு காட்டமாகவும் தைரியமாகவும் ஒருவர் வந்து டெல்லியில் உட்கார்ந்து சொல்ல முடியுமான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தேர்தல் அறிக்கையிலேயே பாஜக வந்து வங்காளதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் வர்றவங்கள இந்துக்கள் எல்லாம் இந்திய குடியுரிமை பெறுவார்கள்னு எழுதியிருந்தாங்க. ஜெயலலிதா மட்டுமே எனக்கு தெரிந்து இந்திய துணைக்கண்டத்திலேயே இது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, இது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிரானது, இந்தியர்கள் எல்லோரும் இந்தியாவிற்குள் குடியுரிமை பெறலான்னு சொல்லலாமே தவிர இந்துக்கள்னு சொல்லக்கூடாது என்பதாக கூட சொன்னாங்க. அதனால் இந்த கொள்கைகள் அடிப்படையில் அவங்க குஜராத் லேடியா மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு சொன்னாங்களே தவிர வெறும் சொல்லாடல் கிடையாது.
அதனால் இந்த கொள்கையினுடைய திசை வழியில் தொடர்ச்சி வருகிறதா இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அரசாங்கம் என்பதை ஒட்டித்தான் நீங்கள் கூட்டு சேர்வது சேராமல் நிற்பது என்பது வரும். அப்போ அதில் பிறழ்தல் இருக்குமானால் இந்த கூட்டணி என்பதிலும் கூட நியாயங்கள் வந்துடும் என்பதுதான் அடிப்படை. சார், இப்போது தேமுதிகவோட அரசியல் நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்கன்னாக்கா அவங்களோட இப்போ கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்களோட நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தேமுதிக முதல்ல எப்படி தொடங்கினாங்க, அதற்கு பிறகு எப்படி வளர்ந்தாங்க, அதற்கு பிறகு எப்படி படிப்படியாக உயர்ந்தாங்க, 10 விழுக்காடு வரை ஆட்களே இல்லாத நேரத்தில் வந்தாங்க என்பது பழங்கதையாகிப்போச்சு. அதற்கு பிறகு அவர்கள் 2016 என்ன எடுத்தாங்க, 14 என்ன நிலைமை இருந்தது, அதற்கு பிறகு 16 என்ன நிலை இருந்தது, விழுக்காடு என்ற கணக்கு பார்த்தாலும் நீங்கள் விழுக்காட்டில் குறையும். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக எந்த கட்சிக்கும் கொள்கை அடிப்படையில் கூட்டணி சேரவில்லைங்கும் பொழுது தேமுதிக மட்டும் ஏதோ கொள்கை அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் தான் கூட்டணி சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயம்? கூட்டணிகள் என்பது அதிகாரத்தில் என் கட்சிக்கு என்ன பங்கு, அதற்கு எனக்கு எத்தனை தொகுதி என்ற விஷயங்களை பேசி பேரம் பேசி முடிவுக்கு வருவது தான். சார், திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் ஆனது போட்டிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட போகும் மக்கள் நீதி மைய தலைவர் என் நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் பொது வாழ்விலும் வெற்றி பெற என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு உடனே கமல்ஹாசன் அவர்களும் நன்றி ரஜினிகாந்த், என் 40 ஆண்டு கால நண்பரே, நல்லவர் துணை நின்றால் 40ம் எளிதே நாளை நமதே அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை இருக்கா, இல்லை வெறும் இது நண்பர்களுக்குள்ள சாதாரணமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? நண்பர்னு ஒன்றே கிடையாது, எல்லாமே அரசியல் தான். திரைத்துறையில் ரஜினி கமல் போட்டி என்று திரைப்படத்தில் இருக்கலாம், ரசிகர்களுக்குள்ள வேறுபாடு இருப்பதாக நம்பலாம். ஆனால் கமலும் ரஜினியும் அப்பொழுதும் சந்திக்கும் பொழுதெல்லாம் நண்பர்கள் சொல்லிக்குவாங்க. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அப்படி ஒன்று இருந்தது உங்கள் காலத்துக்கு முந்தைய காலத்தில், எங்கள் காலத்தில். அப்பொழுதும் அவர்கள் சந்திக்கும் பொழுது நண்பர்கள் சொல்லிக்குவாங்க. ஆனாலும் கூட அப்படியே இதை முஸ்தீபை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் கீழே ரசிகர்களும் மெயின்டைன் பண்ண முடியும். ரசிகர்களை தக்க வைத்து கொண்டே இருந்தால்தான் உயிர்ப்புடன் படங்களுக்கும் வசூல் கூடும். அதனால ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியாக அது தேவைப்படுகிறது. ஆனால் அது பகையாக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். அதனால் திரைத்துறையில் இருந்து இன்னைக்கு அம்மாவினுடைய ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் பேரார்வம் எல்லாம் எல்லோரையும் வரவழைத்தது என்று பொதுவாக சொல்லப்படும் பொழுதும் இவர்கள் தங்களுக்குள் அவர் ஆதரித்தால் இவர் வெற்றி பெறலாம் என்று அவருடைய பலத்தை இவர் பெரிதாகவும் இவருடைய முன் செல்லுதலை அவர் பெரிதாகவும் மதிப்பீடு செய்யக்கூடியதுதான் ட்வீட் மதிப்பீடு. மக்கள் அப்படித்தான் மதிப்பீடு செய்கிறார்களா என்பதை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் தான் தீர்மானிக்குமே தவிர இப்பொழுது வரக்கூடிய இந்த சொல்லாடல்கள் அல்ல. அண்ட் இப்போ இந்த ஒரு கூட்டணியில் பாமகவோட இந்த ஒரு கூட்டணியானது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அண்ட் அதே சமயத்தில் அவங்களோட அந்த ஓட் பேங்க்கை அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில்? அதாவது பாமகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்றும் வடக்கு மாவட்டங்களில் குறிப்பாக வலுவாக இருக்கிறது என்றும் அது சென்ற தேர்தல் வரை ஒவ்வொரு தேர்தலையும் இத்தனை விழுக்காடு என்று நிரூபிக்கப்பட்டது என்றும் தேர்தல் அரசியலில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே டெஸ்டட் நான் டெஸ்டட் என்பதாக, நிரூபிக்கப்பட்டது ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டு எட் என்பதாக, நிரூபிக்கப்பட்டது இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை என்பதாக ஒரு வழக்க சொல் உண்டு. அதன்படி நிரூபிக்கப்பட்டது என்பதாகத்தான் பாமகவினுடைய வாக்கு வங்கியை எல்லோரும் கணக்கு போட்டு பார்க்குறாங்க. நம்ம ஊடகங்கள்லையும் விவாதங்கள்லையும் நேற்று இவ்வளவு வாங்கினார்கள், முந்தா நேற்று இவ்வளவு வாங்கினார்கள், அதற்கு முந்தைய முறை இவ்வளவு வாங்கினார்கள், அதனால் அவர்கள் இவ்வளவு வாக்கு வங்கி உறுதியாக இருக்கிறது. இதுதான் எல்லா தேர்தல் கட்சிகளை பற்றியும் மதிப்பீடுகளாக சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் அதிமுக ஜெயலலிதா தலைமையில் உள்ளது இவ்வளவு வாங்கினாங்க விழுக்காடு என்பதும் சொல்லப்படுகிறது. நேற்றைய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறதா, அதுதான் இந்த தேர்தலில் வர முடியுமா என்று கேட்டால் இடையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் என்று நாம் கேட்டோம்னா எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2 ஆளுமை போயிருச்சு, ஜெயலலிதாவும் இல்லை கலைஞர் இல்லை, அதனால் 2 ஆளுமை போனதுனால மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையும் தாண்டி
இல்லை 2 ஆளுமை போனது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வேறு ஒன்றை நிரூபித்து விட்டார்கள் என்று ஆணித்தரமாக நம்புபவன். அதாவது ஜல்லிக்கட்டு எழுச்சியின் மூலமாக, மெரினா எழுச்சியின் மூலமாக கட்சிகளெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி கட்சிகளில் உள்ள உறுப்பினர்களோ ஆதரவாளர்களோ கூட அரவணைக்கப்பட்டு முழுக்க 8 லட்சம் பேர் மெரினாவில் கூட முடியும் என்று சொன்னால், அதை ஒட்டி தமிழ்நாடெங்கும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலையும் தாய் கிராமங்களிலும் கூட முடியும் என்று சொன்னால், அவர்கள் எழுப்பிய அந்த முழக்கங்களுக்கு, அந்த அரசியலுக்கு, அது ஒரு அரசியல் தானே, அதற்கு என்ன கான்செப்ட், என்ன பெயர் வைப்பது? அது கட்சி அரசியல் அல்ல, தேர்தல் கட்சி அரசியல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பெயர் கட்சி சார்பற்ற அரசியல். கட்சி சார்பற்ற அரசியல் என்று ஒன்று இங்கே 2017 ஜனவரியில் அறுதியிடப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு வாக்குகள் எல்லாம் இளைஞர்கள் புதிய வாக்காளர்களாக வரக்கூடியவர்கள் அப்படி என்ன 18 விழுக்காடா 20 விழுக்காடா 25 விழுக்காடா தெரியல, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ளவர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு இப்பொழுது ஜெயலலிதா காலத்தில், கருணாநிதி காலத்தில், பழைய பாமக எல்லாருடைய வாக்கு வங்கி விழுக்காடுகளையும் நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தால் உங்களுக்கு சரியான விடை கிடைக்காது என்பதை தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணுக்கும் பொழுது பார்க்க போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை ராமதாஸாக இருக்கட்டும், அவங்க மேலே வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னாக்கா அவங்க வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி பல மீடியமில் அவங்க மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும், இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது எந்த தலைவனை பற்றி, எந்த தலைவர்களை பற்றி யார் குற்றச்சாட்டு சொல்லவில்லை என்பதாக மக்கள் பார்க்குறாங்க. எல்லோரும் எல்லோரையும் பற்றி குற்றச்சாட்டு சொல்லியாச்சு, கட்சிகளெல்லாம் வேற, நாங்கள் வேற என்று சனங்க சிந்திக்கிறாங்க. அதற்கு பெயர் தான் கட்சி சார்பற்ற அரசியல் என்ற வார்த்தையில் நான் முன்வைத்தது. அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டுகளில் இருந்து ஒருவரை மதிப்பீடு செய்வதோ, அவர் கட்சியை மதிப்பீடு செய்வதோ, அவருடைய வேட்பாளரை மதிப்பீடு செய்வதோ இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வாக்கு வங்கியில் நேற்று உள்ள நிலையில் இருந்து கணித்து நீங்கள் கூட்டணி சேர்வீர்களானால் இப்பொழுது பல்வேறு புதிய நீரோட்டங்கள், புதிய கேள்விகள், புதிய அதிருப்திகள் ஒவ்வொரு வாக்கு வங்கிக்குள்ளும் எழுந்துள்ளது. அது பாதி கூட உடைத்துவிடும் ஒவ்வொரு வாக்கு வங்கியையும் என்ற எச்சரிக்கை மணியை அடித்துப்பதுதான் கட்சி சார்பற்ற அரசியலின் போக்கு. சார், விமர்சன ரீதியாக பல பேர் இந்த ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பல பேர் விமர்சனம் செஞ்சாலும் ஒரு பக்கத்தினரோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் ஒரு 3 வருஷத்தில் நல்ல ஸ்டேபிளான கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கூட்டணி வச்சாலும் கூட்டணி வைக்கலைனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது, அதிமுக ஆனது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ இதுக்கும் இப்போ நடந்து இருக்கிற இந்த கூட்டணிக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நிலையான ஆட்சி என்பது இந்த ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது. இந்த ஆட்சி 6 மாதத்தில் போய்விடும். இந்த ஆட்சி ஓராண்டுக்கு மேல் எப்படி தாக்கு பிடிக்கும் என்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்தது உண்மை. நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டதும் உண்மை. இன்னமும் சொல்ல போனால் கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளாலேயே போய் ஆளுநர் மாளிகையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்பட்டதும் உண்மை, குறிப்பாக அமைச்சர்கள் மேலெல்லாம். இத்தனையும் நடந்தும் 2 ஆண்டுகள் அவங்க ஆட்சியை நடத்திட்டாங்க என்பது நிலையான ஆட்சி என்பதற்கான ஒரு முன் மாதிரியாக நம் கண் முன்னால் சாட்சியமாக இருக்குது, மறுக்க முடியாது. ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற ஆளுமை இல்லாதவர்கள் ஆயிற்று என்ற கேள்விதான் பொதுமக்கள் மத்தியில் விவாதிப்பவர்கள் மத்தியிலும் எழக்கூடிய விவாதம். அப்படி பார்க்கும் பொழுது அதிகாரிகள் எல்லோருமே எப்படி ஒரு அரசை நடத்த வேண்டும் என்பதில் ஜெயலலிதாவுடைய காலத்தில் அது வருவாய்த்துறை அதிகாரத்தினுடைய உச்சம் வரை ஆனாலும் சரி, காவல்துறை அதிகாரிகள் ஆனாலும் சரி, டியூன் பண்ணப்பட்டுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மனோநிலைக்கு அல்லது குறிப்பிட்ட பார்வைக்கு, குறிப்பிட்ட திசை வழிக்கு. தமிழ்நாடு என்ற மாநிலத்தை அப்படியே நடுவண் அரசு என்ன சொன்னாலும் கேட்பது அல்ல, மாநிலத்தின் நலன்கள் என்பதிலிருந்து குரல் கொடுப்பது என்ற பார்வையை அவங்க டியூன் பண்ணி விட்டதனுடைய தொடர்ச்சியை அதிகாரிகள் சொல்வதை அப்படியே அடிப்படையான பல விஷயங்களில் ஏற்றுக்கொண்டு இந்த அரசு நடைபோடுகிறது என்பதாக பார்க்க முடிகிறது. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னவாக இருக்கும்? அண்ட் யார் பக்கம் வெற்றி வாய்ப்புக்கு வர்றதுக்கான இந்த கூட்டணி அரசியல் தேர்தல் எல்லாத்துக்கும் முடிவாக யார் பக்கம் வெற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்?
முதல்ல இப்போ ப்ரெடிக்ஷன் கொடுப்பது என்பதே கொஞ்சம் ப்ரீ மெச்சூர்டு என்று சொல்லக்கூடிய முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே உள்ளது. ஏன்னு கேட்டால் அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் இவங்க சொன்னாங்களோ அதில் இப்பொழுது தேமுதிக அந்த பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்பது இனிமேல் தான் விவாதிக்கப்படணும் ஆயிட்டாங்க. இங்கே திமுக பக்கமும் காங்கிரஸ் உடன் சரி, தேமுதிக நமக்கு வர வேண்டும் என்ற ஆர்வமும் வந்துவிடுமா, எதிர்பக்கம் போய்விடுமா, பாமக நான் முயற்சி எடுத்து அந்த பக்கம் போனது போல என்ற கேள்வி புதிராக நிற்கிது. எந்த 2 விழுக்காடு 3 விழுக்காடு 5 விழுக்காடு 5.5 விழுக்காடு என்று கடந்த கால வரலாற்றை ஒட்டி உள்ள விழுக்காடுகளை கணக்கில் எடுத்து போட்டு கணக்கு பார்த்து இவ்வளவு விழுக்காடு வந்துவிடும் என்று நம்பக்கூடிய இந்த 2 கூட்டணிகளும் கூட முடிவுகளா இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாம் முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் என்று சொல்வது என்பது எப்படி தீர்மானிக்க முடியும் என்ற கேள்வி வருது. தமிழ்நாட்டில் பெருவாரியான கருத்து கணிப்பு பொய்த்தது என்பதும் 2014 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் பொய்த்தது என்பதும் 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஊடகங்களுடைய பெருவாரியான கருத்து கணிப்பு பொய்த்தது என்பதும் வரலாறாக இருக்கிறதே. அந்த வரலாற்று பழமையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்களா? அந்தந்த கட்சி அந்த நேரத்தில் எடுத்த விழுக்காடை மட்டும் எடுத்துக்கிறவங்க என்ற கேள்வி தானே எழுது. ரொம்ப நன்றி சார், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு. நன்றி.